அனைவருக்கும் வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா. இந்த பதிவு துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் ஒரு நிகழ்வு வகுப்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா நிகழ்வு அப்படின்றது கட்டணம் இல்லாதது. இது நிகழ்வும் இருக்கும், இது கட்டணமும் இருக்கும். நிகழ்வு வகுப்பாகவும் இருக்கும். இந்த வகுப்பு எதை பற்றி அப்படின்னா உயிரினம் அறிதல், உயிரினங்களை பற்றியான அறிதல் அப்படின்றது. இது ஏன் இந்த நிகழ்வை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த பூமியில் படைக்கப்பட்ட உயிரின கூட்டத்தில் நாமும் ஒன்று. அதான உண்மை. இந்த மனிதர்கள் என்பது அறிவில் சிறந்தவர்கள், சிந்தனை மேம்பாடு உள்ள ஒரு உயிரினம். இப்படி இருக்கக்கூடிய நாம் அவைகளோடு வாழ்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம்னா நம்ம வீட்டில் ஒரு பல்லி இருக்கும், கரப்பாம்பூச்சி இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். வெளியில் வந்தோம்னா எவ்வளோ உயிரினங்கள் நம்மளை சுற்றி, தாவர இனங்கள், அசையக்கூடிய உயிரினம், அசையாத உயிரினம், எவ்வளோ உயிரின கூட்டங்கள் இருக்குது. அதே போல் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய், தொட்டியில் இருக்கிற மீன், இன்னும் பறவைகள் வளர்க்குறோம். நம்ம வளர்க்குறோன்றத விட பிடிச்சி அடைச்சி வச்சு வளர்க்குறோம். அது இல்லாமல் வெளியில் எவ்வளோ உயிரினங்கள். இப்படி ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு சிறப்பாக இந்த இயற்கையோடு இணைந்து பொறுப்பாக நடந்துக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும் ஒவ்வொரு வகுப்பாக, அதாவது மாதத்திற்கு 2 வகுப்புகள், 15 நாட்களுக்கு ஒரு வகுப்பாக இதை நமக்காக ஒருத்தர் வழங்குகிறார். அவருடைய வாழ்க்கையே இதுதான். அவருடைய வாழ்க்கையே இந்த உயிரினங்களை பற்றியான ஒரு ஆராய்ச்சி, புரிதல், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதா அவருடைய வாழ்க்கையே. இவரை நம்ம ஆரா யோகா மையம் மூலியமாக பல வருடங்களுக்கு முன்னதாக, அதாவது அந்த முழு அடைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, லாக்டவுன் அந்த டைமில் நிறைய நிகழ்வுகள் நமக்காக கொடுத்துருக்காரு. அதன் பிறகு எல்லாருக்குமே வேலைகள் இருந்தது. அதன் பிறகு ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. இவரை திரும்பவும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொடர்பில் தான் இருக்கும். நானும் அவரும் தொடர்பில் தான் இருக்கோம். ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர். அவரோட தொடர்பில் தான் இருக்கேன். நடுவில் ஒரு பெரிய இடைவெளி. திரும்பவும் அவரோட பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் இப்போ ஏற்பட்டது. இன்னும் அவர் அதிலே தான் இருக்கார். அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் அதே போல் இன்னும் நிறைய உயிரினங்களை பற்றி, தாவர இனங்களை பற்றி அவருடைய பார்வை, அந்த கோணமே வேற. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பல்லி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு ஒரு அருவருப்பா அது இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கொடுத்தனும் ஒரு சொந்த வீடு கட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வேற உயிரினமே இருக்கக்கூடாதுன்ற வேலையை செய்கிறோம். பெட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பண்ணி பூச்சிகளே வராமல், அதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் நோய்களும் வர்றதை நம்ம பார்க்குறோம். உயிரினங்களோடு இணைந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் குடிக்கிற தண்ணி நுண்ணுயிர்களால் ஆனது தான். நம்ம சுவாசிக்கிற காற்று நுண்ணுயிர்களால் ஆனது தான். எல்லா உயிரின கூட்டம் தான் நாமே ஒட்டுமொத்த உயிரின கூட்டம் தான் இந்த உடலே. இந்த தோல் பகுதியே நெருக்கமான உயிரின கூட்டத்தின் வெளிப்பாடு தான். இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க ஒரு பல்லியை நீங்கள் அருவருப்பாக பார்க்குறீங்கன்னா, இவர் அந்த பல்லியை பற்றியான ஒரு புரிதலை ஒரு வகுப்பில் உங்களுக்கு எடுத்தாருன்னா, நீங்கள் மறுநாள்லேருந்து அந்த பல்லியை காதலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சிறப்பாக அது செயல்படுறதும், அதனுடைய அசைவுகள் ஒவ்வொன்று எவ்வளவு சிறப்பாக அந்த பொறுப்பாக இந்த இயற்கையை கட்டமைக்குது. ஒரு சின்ன சாணி வண்டு அது செய்கிற சிறப்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய ஆராய்ச்சி ஒவ்வொரு உயிரின வகைகள். நம்ம அந்த உயிரினத்தை பார்த்துருக்க கூட மாட்டோம். ஒரு சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அறிதல் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் அந்த உயிரினை பற்றியான புரிதல் இல்லை. அறிதல் இன்னைக்கு நமக்கு நிறைய குப்பைகளாக வந்து சேருது. ஒரு கரப்பாம்பூச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் வண்ணத்து பூச்சி எல்லாருக்கும் பிடிக்குது? ஏன்னா நம்ம படிக்கிற காலத்துலேருந்து அதை பாடத்தில் அப்படி சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்கு. தேன் உறிஞ்சும், அது வண்ணங்கள் கொண்டது, பூக்களில் உட்காரும் அப்படின்னு. ஏன் ஒரு பூக்கள் மேலே ஒரு கரப்பாம்பூச்சியை வச்சு காமிச்சா அருவருப்பாக இருக்குது? அதெல்லாம் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட விஷயங்கள். எல்லாமே இந்த பூமியில் வாட தான் வந்திருக்கு. நம்மளும் வாட தான் வந்திருக்கோம். நம்ம எவ்வளவு குறுக்கிடுறோம், மற்ற உயிரினங்களுடைய வாழ்வாதாரத்தில் எவ்வளோ நம்ம குறுக்கிடுறோன்றதெல்லாம் இவர் அழகாக அதை தெளிவுபடுத்தி
அந்த ஒரு புரிதலில் நம்ம வாழணும். இப்படிப்பட்ட புரிதல்கள் நமக்கே இல்லைன்னும் போது நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உள்ள கல்வி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்காது. அது காரண அறிவு, இது புரிதல். இந்த புரிதல் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு என்னோட ஆழ்ந்த விருப்பம். அந்த விருப்பத்தின் பெயரால் இது ஒரு வகுப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதல் அறிமுக வகுப்பு ஐயா அவங்க பேசுவாங்க. இன்னும் நான் இவரோட பேரை என்னன்னு சொல்லலை, கோவை சதாசிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவரோட பேரை என்னுடைய கைபேசியில் பறவை சதாசிவம் தான் வச்சுருக்கேன். ஒரு பறவையை எடுத்தார்னா அந்த பறவை அதனுடைய அழகான புரிதலை நமக்கு முழுமையாக வழங்குவார் அவர். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். இவரோட இப்போ சமீபத்தில் ஒரு பயணம் நான் போனேன். அப்போ அந்த காடு அறிதல் அப்படின்ற ஒரு பயணம், அந்த காட்டில் சோலை காடுகளை பற்றி ஐயா அவங்க அருமையாக சொன்னாங்க. இந்த சோலை காடுகள் இன்னைக்கு எவ்வளோ அழிஞ்சிட்டே வருது. ஏன் அழிக்கப்படுதுன்னா, இன்னைக்கு ஒரு மலை இருக்குன்னா அது எவ்வளோ அழகாக இயற்கையோட நிறைஞ்சிருக்கு பசுமையாக. இன்னைக்கு மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லிக்கிறோமே ஊட்டி, அது இன்னைக்கு மலையாவா இருக்கு? இயற்கையோடையா இருக்கு? கொடைக்கானல் இன்னைக்கு அது மலையாவா இருக்கு? இப்படி ஒட்டுமொத்த மனித கூட்டம் தன்னிடம் இருக்கக்கூடிய பணபலம், அதிகார பலத்தங்களை வச்சு இயற்கையே எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ பண்றோம். அதுக்கு சுற்றுலான்ற ஒரு பேர்ல போய் ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வரோம். இன்னைக்கு உள்ள நிலை அப்படி இருக்கு. இந்த சோலை காடுகளை பற்றி ஐயா அவர்கள் பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. மழை நீரை உள்வாங்கி வைத்து கொண்டு அதை தேக்கி அந்த காடுகளில் ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொன்னாங்க, ஒரு தொடப்ப குச்சி, ஒரு ஈர்க்குச்சி இருக்கு இல்லையா, அதை அந்த மண்ணுக்குள்ளே சொருவினோம்னா அந்த குச்சி வழியாக நீர் வடியுது. அவ்வளோ நீரை தேக்கி வைக்கிறது. அவைகள் சொட்டு சொட்டாக இணைந்து சின்ன சின்னதாக இணைந்து ஒரு சின்ன நீரோடையாக மாறுது. அந்த நீரோடைகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு ஆறாக மாறுது. ஒரு ஆறுகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய சமுத்திரமாக மாறுது. இப்படி தான் அங்கே நீர்கள் உற்பத்தி ஆகிறத ரொம்ப அழகாக விளக்கி சொன்னாங்க. அவ்வளவு ஒரு நெருக்கத்தோடு அந்த ஆராய்ச்சியை முழுமையாக அவர் இணைய முடியுது. அந்த இயற்கை யார் கண்டு வியக்கிறாங்களோ அவர்களோடு அது தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் என்பதை நான் உணர்ந்திருக்கேன். அதை இவர்களிடம் ஐயா அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை நமது துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைக்காக நான் கேட்டதுக்கு அவங்க உடனே சம்மதம் தெரிவித்து இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற விருப்பத்தில் அவங்க இந்த வகுப்பை நமக்காக வழங்குறாங்க. இதற்கு ஒரு கட்டணம் உண்டு. அந்த கட்டணம் உங்களோட விருப்ப கட்டணம் தான். இதுக்கு இவ்வளோ கட்டணம் நிர்மாணிக்கவே இல்லை. இந்த கட்டணம் முழுக்க முழுக்க ஐயா அவர்களுக்கு அவர் ஆராய்ச்சி, அவரோட வாழ்க்கையே இதுதான். அவருடைய பயணம், போகிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இதற்கு ஒரு சக்தி பரிமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சக்தி பரிமாற்றம் இருந்தால் தான் அதில் நமக்கு ஒரு பொறுப்புன்னு இருக்கும். இது இலவசம் நான் அப்படி சொன்னால் நீங்கள் பெட்டில் படுத்தபடி கேட்டுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே இதை கேட்டுக்கலாம். இது அப்படி இல்லை. இந்த வகுப்பு நடக்கும்போது முழுக்க முழுக்க முழு கவனத்தோடு இதை முழுமையாக அவங்க சொல்லும் போது உள்வாங்கினீங்கன்னா அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இந்த படைப்பில் நம்ம எவ்வளோ பொறுப்போடு இருக்கோம், பிற உயிரினங்கள் எவ்வளோ பொறுப்போடு நடந்துக்கிட்டு இருக்குன்றதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது ஒவ்வொரு மாதம் 2 வகுப்புகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது விருப்ப கட்டணம் தான். உங்கள் மனதிலிருந்து எழக்கூடியதை நீங்கள் செலுத்தி ஒரு குழுவில் இணைக்கப்படுவீங்க. குழுவில் இணைக்கப்பட்டு அந்த குழுவில் தான் இந்த இணைப்பு வழங்கப்பட்டு அந்த வாரத்தில் 2 நாட்கள் அந்த என்ன நாட்கள் என்ன நேரம்ன்றதெல்லாம் இந்த வீடியோ பதிவு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த கட்டணம் செலுத்த வேண்டிய வங்கி விவரம், ஜிபே நம்பர் எல்லாமே இருக்கும். உங்கள் விருப்ப கட்டணம் தான். இந்த கட்டண தொகை எல்லாமே ஐயாவோட ஆராய்ச்சிக்கும் அவருடைய பயணத்திற்கும் தான். அது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் இது ஒரு விருப்பத்தில் நம்மளோட பகிர்ந்துக்க அவங்க முன் வந்ததே
ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழுவில் எப்போ வேணாலும் இணையலாம். எப்போ வேணாலும் ஒரு விருப்பத்தொகையை கட்டிட்டு நீங்கள் இணையலாம். நீங்கள் செலுத்தும் விருப்பத்தொகை ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டே வரலாம். அந்த நிகழ்வின் இணைப்பு ஜூம் லிங்க் ஒவ்வொரு நாள் வகுப்புக்கு முன்னதாக குழுவில் உங்களுக்கு அளிக்கப்படும். அதை தொட்டு நீங்கள் இணைஞ்சு இதை முழுமையாக உள்வாங்கி ஒரு நல்ல புரிதல், காடுகளை பற்றி, உயிரினங்களை பற்றி, சிறு உயிரினங்கள், பரு உயிரினங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவரை போல வழங்க முடியாது, அப்படிதான் சொல்லணும். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நம்மளோட இருக்காங்க அப்படின்னும் போது இவர்கள் மூலியமாக வழங்கப்படுவதை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. ஒன்றும் இல்லை, எந்த ஒரு அறிவு தன்மைகளையும் உள்ளே வச்சுட்டு இந்த வகுப்பில் உட்காராதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரமாக தள்ளிடும். இது தெரிதல் அல்ல, அறிதல் அல்ல, இது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது புரிதல். இந்த புரிதலை உள்வாங்க நாம் ஒரு திறந்த மனநிலையில் இருக்கும்போது தான் அதை உள்வாங்க முடியும். அப்படிப்பட்ட வளங்கள் தான் இந்த உயிரினம் அறிதல் என்ற நிகழ்வு, வகுப்பு ரெண்டுமே. இதை பிள்ளைகளுக்கு, முக்கியமாக பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இது போய் சேரணும். அவர்களுக்குள் கற்றல் அப்படின்றதுல தான் பிள்ளைகள் எப்பவுமே இருப்பாங்க. இந்த கற்றல் என்பது அறிவு வயப்பட்டதல்ல, உணர்வு வயப்பட்டது. புரிதல், உணர்தல் என்ற சாரம் நிறைந்தது தான் கற்றல். படித்தல் என்பது அறிவு வயப்பட்டது, அறிதல் மட்டுமே. அதில் புரிதலும் உணர்தலும் இருக்காது. கற்றல்ல தான் புரிதல், உணர்தல் என்ற நிலைக்கு நம்ம உயர்றோம். அந்த நிலைக்கு உங்கள் பிள்ளைகளையும் இதில் இந்த வகுப்பில் இணைத்து அவங்களையும் இதை முழுமையாக கேட்க சொல்லுங்கள். கேட்டு அதிலிருந்து நீங்களும் புரிந்து கொண்டு உரையாடுங்க. பிள்ளைகளும் நீங்களும் உரையாடி இதன் இயற்கையின் படைப்பின் பிரமிப்பை, பிரம்மாண்டத்தை, அழகை ரசித்து வாழணும். வாழ்க்கையே அதுக்கு தான். மலைகள் மண்மாதாவின் மார்பகங்கள் சொல்லுவாங்க. அவைகள்தான் மேக கூட்டத்திற்கு பாலூட்டுகின்றன. அவைகளால் தான் மழை பெறுகிறோம். இன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 2-3 மலைகளில் உள்ள தாவர இன கூட்டத்தின் எண்ணிக்கையை எண்ணி மாளாது. அப்படி எண்ணி முடித்தால் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒட்டுமொத்த பூமியில் உள்ள மனித கூட்டம் மிக மிக குறைவு. ஒரு 3 மலைகளில் உள்ள தாவர இனங்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது மனித கூட்டத்தின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதில் பாதியோ கால் பங்கோ தான். இந்த மனித கூட்டம் இயற்கையை என்ன பண்ணும்? இயற்கையை காப்போம், இயற்கையை அழிக்காமல் இருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இயற்கையை காக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுதான் உங்களை காப்பாற்றி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையில் வாழும்போது புரிந்து உணருங்க. அந்த உணர்தல் உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆழமான விருப்பம். நீங்கள் பெற்றதை உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உறவுகளும் பெறணும் அப்படிங்கிறதுல இந்த ஒளிப்பதிவை எல்லோருக்கும் பகிர்ந்து அந்த நிகழ்வில், அந்த வகுப்பில் இணைந்து இயற்கையை உணர்ந்து வாழ்வோம்.